இன்றைக்கி சுண்டக்காய் வத்தல் செய்யறதுக்கு நீங்கள் எடுத்திருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே காம்பெலாம் இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் இல்லாத மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கொட்டுற கல்லை வந்துட்டு லைட்டாக கொட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக ஒரு விரிசல் விழுகணுங்க, ரொம்பவும் கொட்டிடாதீங்க, நசன்னு போயிடும். அப்போ தான் நம்ம வந்து உப்பு போட்ட மோரில் ஊற வைக்கும்போது உப்புலாம் நல்லா பிடிக்கும். எடுத்திருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அது இந்த மாதிரி அகலமான தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. பகல் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சு எடுத்தாச்சுங்க. நைட் வந்து மோரில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு வச்சுருந்த சுண்டக்காய் எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாங்க. நைட் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, சுண்டக்காய் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. வேறு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. பகல் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுட்டு திருப்பியும் இன்றைக்கி நைட் வந்து மறுபடியும் மோரில் ஊற வைக்கணுங்க. நம்ம நேற்று ஊற வச்சுருந்த மோர்லேயே ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 நாள் வந்துட்டு மோரில் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 நாள் வந்துட்டு வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்திங்கன்னா போதுங்க. உங்கள் ஊர் வெயிலுக்கு தகுந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, சுண்டக்காய் வத்தல் ரெடி. ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.